யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வணக்கம். கடந்த பல நாட்களாக பல விதமான ப்ரொபகாண்டா மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் இஓடபிள்யூ ஈரோடுல வந்து உங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்றதை தவிர உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம், முதல் மீட்டிங்கில் என்ன நடந்தது, ரெண்டாவது மீட்டிங்கில் என்ன நடந்தது, மூணாவது மீட்டிங்கில் என்ன நடந்தது, இப்போ நடந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க என்னதான் மீட்டிங்கில் அவங்க சொன்னாலும், நீங்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல கட்டின பணம் நவீன், பிரபு, பிராங்க்லின் அண்ட் த லீடர்ஸ், இவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த பணம் இருக்கு. அதுல முக்கியமாக முத்துசெல்வம். எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னெல்லாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஓடபிள்யூட சில சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே இப்போ தொடர்ந்து நிறைய பேர் வந்து இப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்றத ஸ்ட்ரக் பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங் எல்லாமே. அதை தவிர வேற பாசிட்டிவான என்னாச்சும் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல என்ன இப்ப நடக்குது அப்படின்னா, மிக முக்கியமாக லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி ஒரு ப்ரொபகாண்டா பண்றாங்க. ஒரு மெசேஜ் எப்படி விடுறாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், லீடருக்கு கீழே எத்தனை பேரை ஜாயின் பண்ணியிருக்காங்களோ நாங்களே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதனால நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இஓடபிள்யூ போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு போலியான மெசேஜ் பரப்பி விட்டுருக்காங்க. ஆனா அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லீடர் யாருதுமே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே அக்யூஸ்டு லிஸ்ட்ல இருக்காங்க. சில லீடர், அதுக்கு கீழே உள்ள அடுத்த லீடர் நிறைய பேர் இங்க வந்து முயற்சி பண்ணாங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, இப்போ ஒரு லீடர் அவருக்கு கீழே எத்தனை பேரை போட்டிருக்காங்க, சப்போஸ் ஒரு 100 பேரை போட்டிருந்தாச்சுன்னா 100 பேருகிட்ட இருந்து எவ்வளவு கமிஷன் வாங்கியாச்சு, எத்தனை மாசத்துக்கு கிடைக்கு இது பண்ணிருக்கு, அது இல்லாத அந்த 100 பேரையும் கொண்டு வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லீடர் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற லீடர் ரெஜிஸ்டர் ஆகும், இல்லாட்டி ரெஜிஸ்டர் ஆகாது. அதுக்காக இப்ப லீடர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் கேட்டா அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க போக வேண்டிய தேவையில்லை, நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. அவங்க இண்டிவிஜுவலா இஓடபிள்யூ ஈரோடுல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவரை முன்னாலேயே அந்த விளக்கங்கள் நீங்க கொடுத்து சைன் பண்ணா தான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஈரோடு இஓடபிள்யூல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதிகமா யாரு வர்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தவிர, தமிழ்நாட்டிலிருந்தும் டெய்லி 4-5 வந்துகிட்டு இருந்தாலும் அதிகமா வர்றது வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த நவீன் இல்லாட்டி
லீடர் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை உங்களை காப்பாத்தட்டும், பரவாயில்லை. ஆனா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே வயக்காட்டுல வந்து எலி பிடிக்கிறது பார்த்துருக்கோம். அந்த எலி பிடிக்கிறதுக்கு எலிட அந்த ஹோல்ஸ், அந்த பொந்துல புகை வச்சு ஊதுவாங்க. அந்த புகை கம்மியா இருந்தா எலிய கிடைக்காது, எலி வெளியே வராது. அதனால அதிகமா புகை வச்சு ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த எல்லா பொந்துலையும் அந்த புகை போகும். அப்ப எலிகள் எல்லாம் வெளியே வெளியே அந்த பொந்து வழியா ஒடியாரும். அப்ப அங்க அதிகமா புகை வேணும். அதே மாதிரிதான் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட். நீங்க எத்தனை அதிகமாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த கேஸ் அவ்வளவு வலிமையா இருக்கும். எல்லா லீடரும் அந்த பொந்துல இருந்து வெளியே ஒடியாருவாங்க. இல்லாட்டி இப்படி ஸ்லோவா தான் இருக்கும். அது உங்க கையில் தான் இருக்கு. புகை நீங்க அதிகமா ஊதுறீங்களா, இல்ல லீடர் அதுக்குள்ளேயே இருக்கட்டுமா, அது நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடை விட்டு எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இதுல ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்க போகுது. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா, நவீன் எல்லாம் இப்போ சொல்லலாம், நான் அதை வித்துட்டு கொடுத்துருவேன், இதை விட்டு. நவீன் எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீ விற்க முடியாது. அதுதான் இப்போ கவர்மெண்ட் அந்த பொசிஷன்ல தான் அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்போ இருக்கு. அதை ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சுக்குங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க கம்மியா இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுக்கு அதிகமா பாசிட்டிவா இருக்கும். அவங்க ரிட்டர்ன்ஸ் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அதை புரிஞ்சு மேக்சிமம் வேறு நீங்க கண்டினியூவா வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணா இந்த கேஸ் அவ்வளவு வலிமையாக முன்னால போகும். அது உங்க கையில் தான் இருக்கு. இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.